ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம ஒரு முக்கியமான ஆரோக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது சோடா அல்லது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னால நம்ம உடம்புக்கு என்ன மாதிரி கெட்டதெல்லாம் வருதுன்னு. சிலருக்கு வந்து சோடா டெய்லியும் குடிக்கிற பழக்கம் இருக்கலாம். இதனால் நம்ம உடம்புக்கு வந்து எவ்வளோ கெடுதல் பண்ணுதுன்னு இப்போ நம்ம 8 முக்கியமான சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, வெயிட் கெயின், உடல் எடை அதிகரிப்பு. சோடாவில் இருக்கும் ஆடட் சுகர் மற்றும் எம்டி கலோரிஸ் வந்து நம்ம உடம்புல வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. சோடா குடிக்கும்போது நம்ம உடம்புல வந்து ஃபுல்லாக இருக்க ஒரு ஃபீல் வரும். இதனால வந்து நம்ம ஓவராக வந்து சோடாவை எடுக்கிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஒபிசிட்டி பெல்லி ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி இதனால நம்மளுக்கு வந்து வெயிட் அதிகரிக்குது. போன் ஹெல்த் டிக்ளைன். அதிகமாக சோடா குடிக்கிறவங்க வந்து பால் மற்றும் கால்சியம் சம்மந்தப்பட்டதை வந்து குடிக்க மாட்டாங்க. இதனால வந்து நமக்கு வந்து கால்சியம் எடுக்கிறது வந்து ரொம்பவே குறைஞ்சு போகுது. எலும்புக்கு வந்து ரொம்ப வீக் ஆயிடுது. இந்த கூல்ட்ரிங்க்ஸ்னால வந்து பாஸ்பரிக் ஆசிட்னாலையும் கால்சியம் அப்சர்ப்ஷன் வந்து ரொம்ப பாதிக்கப்படுதான். இதனால நம்மளுக்கு வந்து எலும்பு முறிவு வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பிளட் சுகர் அண்ட் டயபெட்டிஸ் ரிஸ்க். ஒரு ரெகுலர் சோடாவில் 40+ கிராம்ஸ் ஆஃப் சுகர் இருக்கும். இதனால வந்து பிளட் சுகர் லெவல் வந்து நமக்கு ரொம்பவே அதிகரிக்கணும். ஸோ மெல்ல மெல்ல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் ஆகி நம்ம டைப் 2 டயபெட்டிஸ் போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குன்றாங்க. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். சோடாவில் உள்ள ஃப்ரக்டோஸ் லிவரில் தான் வந்து மெட்டபாலிசம் ஆகுமா. அதிக அளவில் வந்து இந்த ஃப்ரக்டோஸ் வந்து நம்ம பாடிக்கு வந்தால் ஃபேட் டெபாசிட் ஆகும். இதனால வந்து நமக்கு வந்து லிவர் டிசீஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து லிவர் இன்ஃப்ளமேஷன், ஃபைப்ரோசிஸ், அது இல்லாமல் லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. டென்டல் ஹெல்த் டேமேஜ். சோடாவில் உள்ள கார்போனிக் ஆசிட், பாஸ்பரிக் ஆசிட் மற்றும் சுகர்னால வந்து நம்ம பற்கள் அனிமல் வந்து பாதிக்கப்படணும். பல்ஸ் சென்சிட்டிவ், டிஸ்கலர்டு, கேவிட்டி ப்ராப்ளம்லாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. சிலருக்கு வந்து இந்த ரூட் கார்னர் வரையும் போய் பல்லு சொத்தையாகிற நிலைமைக்கு ஆகுன்றாங்க. ஹார்ட் டிசீஸ். ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சோடா குடிக்கிறவங்களுக்கு வந்து ஹை பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பழக்கம் வந்து 20% வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் இல்லைனா வந்து கார்டியோவாஸ்குலர் டெத்துக்கும் வந்து சான்சஸ் இருக்குமா. கவுட் ரிஸ்க். ஃப்ரக்டோஸ்னால யூரிக் ஆசிட் பாடியில் வந்து ரொம்ப அதிகமாக உருவாகும். இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம மூட்டு எலும்புலாம் போய் டெபாசிட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு மூட்டு வலி வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து லேடிஸுக்கு வந்து 75% வரதுக்கும் ஜென்ஸுக்கு வந்து 55% வரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சோடாக்கு பதில் நீங்கள் வேறு என்ன குடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் எடுத்துக்கலான்றாங்க. வந்து பாதாம், முந்திரி, அந்த நட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அதை கூட ஒரு ஜூஸாக குடிச்சிக்கலாம். லெமன் வாட்டர் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இளநீர் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து உடம்புக்கு வந்து ஹைட்ரேஷனாகவும் நம்ம நியூட்ரிஷன்ஸும் வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சோடா குடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம். ஆனால் அது இப்போயே நீங்கள் விட்டீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் வந்து சந்தோஷமாக இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.